எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, 2000 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுக்காக இந்த பூமியில வந்து மரித்து அடக்க பண்ணப்பட்ட 3ஆம் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இயேசு ராஜா, எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், அதுல 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அது உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுமா? வெளியரங்கமாகும். அன்றைக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்த. அன்றைக்கு ஆண்டவர் குஷ்டரோகியை சுஸ்தப்படுத்தினார், மரித்தவன் உயிரோடு கூட எழுப்பினார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு என்ற நாமம் அது பரிசுத்தமுள்ள நாமம். அந்த இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது பேய்களும் பிசாசுகளும் நடுங்கும். இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும். அந்த மகிமை என்ன பண்ணுமா? வெளியரங்கமாகும். அந்த வசனம் சொல்லுது, ஏகமாய் காணும். உங்க குடும்பத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, உங்க சரீரத்துல அந்த மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற காரியத்தை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்த போகிறார். நிச்சயமா என்ன பண்ணும்? அது வெளியரங்கமாக. அது மாத்திரமல்ல, மேலாவசனம் சொல்லுது 40:4 வசனம், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கப்படும் என்றும். என்ன பண்ணுமா? கோணலானவைகளை சமமாக்கி கரடு முரடானவைகளை, கரடு முரடாருன்னா என்ன பண்ணது? இப்ப நம்ம ஒரு பாதையிலே போறோம், அது கரடு முரடா நல்லா நம்ம காலில் குத்தும், நடக்க முடியாது. ஒருவேளை இந்த காலத்துல செப்பல் போட்டு நடந்தது, அந்த காலத்துல செப்பல் இல்லை. அந்த காலத்துல ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா செப்பெல்லாம் யாரும் அப்படியே கிடையாது, போட மாட்டாங்க. ஆனா நடக்கும் பொழுது என்ன பண்ண, அந்த அந்த பாதங்கள்ல கரடு முள் கல் முள், அந்த பாதை சரியா கடக்க முடியாது. உங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். நீங்க பண்ணி கொன்ற அந்த வழி அப்படிப்பட்ட வழியா இருக்கலாம். இந்த கரடு முன்னுடைய வாழ்க்கையை குத்தி கொண்டிருக்கிறது. நான் ஒரு நாள் குத்தப்பட்டிருக்கிறேன், நொறுக்கப்பட்டிருக்கிறேன். நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்காத தேவன், இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணும்? சமமாக்கப்படும். ஒரு சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். அதெல்லாம் சரி செய்யப்படும். நான் கூட ஒரு ஊழிய தளத்துக்கு நாங்க போகும் பொழுது, நாங்க அந்த ஊழியத்துக்கு வருமா, நாங்க வர்ற ரோடே கிடையாது. சைக்கிளே வண்டியில பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரோடு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். எங்களை எப்படா வண்டி ஒண்ணுமே செய்ய முடியாது. 4 வட்டம் வண்டி போயிட்டு இருந்தா அந்த பள்ளத்துக்கு முன்னாடி வண்டிலாம் அந்த பார்ட்ஸ் எல்லாம் கலர்ந்து ஆயிரும். ஆனா ஒரு நாளும் ஆண்டவரோட எசப்பா நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பள்ளங்கள் எல்லாம் சரி செய்யப்படணும், இந்த கரடு முடெல்லாம் சரி செய்யப்படணும் சொல்லி ஜோமேட்டு அந்த ஆண்டவர் அழகாக நல்லவர் ரோடை போட்டு கொடுத்தாரு. அவரால் செய்ய முடியும். ரோடை போட்டு கொடுத்தாருன்னா இன்னைக்கு சமமாக என்ன பண்ணும்? அந்த பள்ளங்கள்லாம் சரி செய்யப்படும். உங்க வாழ்க்கை இருக்கிற பள்ளங்கள்லாம் சரி செய்யப்படும். உங்க வாழ்க்கை இருக்கிற குறைகள்லாம் சரி செய்யப்படும். அவர் தான் அந்த குறையை சரிப்படுத்தணும். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நோயும் குறைவிடாது. எல்லா மனுஷனும் வாழ்க்கையில குறை இருக்குது. ஆனா அந்த குறைவுகளை நிறைவாக்குற ஆண்டவர், அற்புதங்களை காணாத கல்யாணத்துல செய்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் அந்த மகிமை செய்யும். அந்த மகிமை வெளிப்படும் பொழுது என்ன பண்ணுமா? 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 47, கர்த்தரின் ஆவி அதில் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் என்று எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனம், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. தேவனுடைய வசனமே என்றென்றைக்கு நகுமா? ஆமா, இந்த வசனத்துல நீ நிலைத்திருந்தீங்கன்னா நீங்க நிலைச்சிருப்பீங்க, உங்க குடும்பம் நிலைச்சிருக்கும். உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க நிலைத்திருந்த அந்த கனியை நீங்க புசிப்பீங்க. உங்கள் சந்ததிகள் அதை சாப்பிடும். பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், கர்த்தருடைய சுதந்திரம். எனக்கு அருமையா தேவ பிள்ளை, கர்த்தருடைய மகிமை நிச்சயமாக அந்த மகிமையை நீ பார்ப்பீங்க. மோசே இந்த மகிமையை காணும்படி 40 நாட்கள் விரதம் இருந்து ஜெபம் பண்ணி என்ன பண்றாரு? உபவாசம் பண்ணி அந்த மலைக்கு போய் தேவனுடைய மகிமையை அவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாப்படுறாரு. அந்த மகிமை உங்க குடும்பத்தில் வெளிப்படணுமா? அதற்கு ஆசைப்படுங்க, அதற்கு விரும்புங்க, அதை கேளுங்க. அந்த கரடு முறைலாம் சரி செய்யப்படணும். அந்த அதான் அழகா சொல்லப்படுறது. அதெல்லாம் சமமாக்கப்படும். அதை சரி செய்யற நாட்கள் கர்த்தருக்கு வருகிறார், கொண்டு வருகிறார். நமக்கு ஒரு பாலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறார், இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது எல்லாம் சமமாக்கப்படும். எப்பொழுது அந்த வசனத்தை நாம் கீழ்ப்படியும் பொழுது அது ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறான். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே மாமிசமான யாவரும் காண்பார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே, அப்போஸ்தலனாகிய பவுல் உம்முடைய மகிமையை பார்த்து தரையிலே விழுந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டபொழுது கர்த்தர் வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினீங்க. அவனை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தீங்க. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மகிமையை பார்க்கட்டும், அந்த ஒளியாக இயேசுவை அவர்கள் தரிசிக்கட்டும் அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.